மார்க்கெட்டிங் கழகம் போட்டு தாக்கிய பாஜக. சும்மாவே திமுகவை வெச்சு செய்வது என்றால் பாஜகவிற்கு அலாதி இன்பம். போனா போகுது என்று இதனால் வரை சாஃப்டாக அடித்துக் கொண்டிருந்த பாஜக நேற்று திமுக எம்பி வில்சன் தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்று ஸ்டாலின் பேசியதை போல ஒரு பிரஸ் மீட்டை வேற கொடுத்திருக்காரு. அதுல எந்த ஆதாரத்தை வைத்து திமுகவுடன் இந்த போதை மருந்து கும்பலை தொடர்புபடுத்தி பேசுகிறீர்கள் என்று இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாரு. அதன் பிறகு திமுக மேல் பாஜகவுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச கருணையும் காணாமல் போய்விட்டது. ஆனது ஆட்சி என்று திமுக கட்சியின் பேட்டி வெளிவந்த அன்றே கிழித்து தொங்கவிட்டு விட்டார்கள். பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் மற்றொரு பாஜக நிர்வாகியான டாம் வடக்கன் அவர்களும் அளித்த பேட்டியில் மொத்த திமுகவையும் கதறவிட்டு அடித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். டிஎம்கே என்பதற்கு ட்ரக் மார்க்கெட்டிங் கழகம் என்ற புது விளக்கத்தை அவர்கள் கொடுத்து விட்டார்கள். அதோடு இவர்கள் கூட்டணியில் ஒட்டி கொண்டிருக்கும் ராகுல் காந்தியையும் நறுக்கென்று 4 கேள்வி கேட்டாங்க. இதுபோல ஊழல் மிகுந்த கட்சிகளோடு தான் நீங்கள் கூட்டணி வைப்பீர்களா என்று காரசாரமாக வேற கேள்வி கேட்டாங்க. ஜார்க்கண்ட் மாநில அரசும் ஊழல் புகாரில் சிக்கி அமலாக்கத்துறையை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கையில், டெல்லி மாநில அரசும் சாராய விவகாரத்தில் சிக்கி திணறிது கொண்டிருக்கையில், இவர்களுக்கெல்லாம் காங்கிரசின் கூட்டணி ஆட்சிதான் என்று பார்த்தால், சத்தீஸ்கர் மாநிலத்தில் இதற்கு முன்னால் இருந்த காங்கிரஸ் அரசின் மீது நேரடியான ஊழல் குற்றச்சாட்டும் இருக்கிறது. அட இதெல்லாம் பரவாயில்லை என்று தூக்கி சாப்பிடும் அளவுக்கு போதைப்பொருள் குற்றச்சாட்டில் சிக்கி சின்னா பின்னமாகி கொண்டிருக்கிறது திமுக. அது எப்படிடா இந்த மாதிரி கட்சியா பார்த்து செலக்ட் பண்ணி கூட்டணி அமைச்சிருக்கீங்க என்று தலையை பிடித்து கொள்ளும் அளவுக்கு இருக்கிறது மக்களின் நிலைமை. அட நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அந்த கூட்டணியில் இருக்கும் ஒரு கட்சி மீதாவது கிளீன் இமேஜ் இருக்கா? அனைத்து கட்சிகளும் அவரவர் மீது சுமத்தப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளை மழுங்கடிப்பதற்காக அவசரமாக ஒரு கூட்டணி உருவாக்கி மோடிக்கு எதிராக களம் காண்கிறார்கள். ஆனால் மற்ற கட்சிகள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளாவது ஒரு சீரான நிர்வாகத்திற்கு தான் ஒரு கேடு. ஆனால் இந்த போதை மருந்து விவகாரமோ ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு, சமுதாயத்திற்கு, ஏன் இந்த உலகத்திற்கே ஒரு மாபெரும் கேடு. அதனால்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், திமுக நாட்டிற்கும் வீட்டிற்கும் மனித குலத்திற்கும் கேடு.